எவ்வளவு நாளா இருக்குன்னு சொன்னீங்கம்மா? ஒரு 3 மாசமா இருக்குண்ணா அந்த மாதிரி. அப்ப சொல்லிடுங்க. அப்ப கூடவே சொல்லுங்க எனக்கு மோஷன் பிரச்சனையும் இருக்குது டாக்டர்னு. இல்ல அதெல்லாம் இல்லம்மா. அதெல்லாம் நல்லா இருக்குல்ல, நார்மலா இருக்குல்ல. இப்ப நம்ம கேள்வி கேட்போம். உங்களுக்கு மோஷன் நார்மல்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்ப நான் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? காலையில நான் 5, 6 மணிக்கு எழுந்துப்போம்மா. எத்தனை மணிக்கு மோஷன் போறீங்க? காலையில ஆனா மோஷன் மட்டும் கரெக்டா அந்த டைமுக்கு போறேன்னு சொல்ல முடியாதுமா. நீங்க தானம்மா இப்ப கமிட் பண்ணீங்க நார்மலா இருக்கேன் அப்படின்னு. கரெக்டா நார்மலா போவேன், காலையில போவேன். நானே எப்பவுமே ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு போயிடுவேன். அந்த மாதிரி. ஆனா அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லம்மா, மோஷன் போற ப்ராப்ளம் இல்ல. இதுதான் ஆனா நல்ல கவனிங்க. இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிற தப்பு. மோஷன் டைமுக்கு போகலைங்கிறது சங்கடமான ஒரு விஷயமா இல்லீங்களா? சொல்லுங்க, புரியுதுங்களா? கழிவு நேரத்துக்கு வெளியாகணும்ங்கிறது ஒரு 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 நிர்ணயமா இல்லையா நம்ம உடம்புக்கு? அம்மா தூரம் போகுது, நீங்க நீங்க வந்து தூரம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? தூரம் போறது வந்து மாசம் மாசம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 7ஆம் தேதி நீங்க தூரம் ஆயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இருந்து ஒரு 7ஆம் தேதி தூரம் ஆயிட்டு இருந்தீங்க. திடீர்னு 25ஆம் தேதி ஆகுது. அதுக்கு அடுத்த மாசம் 11ஆம் தேதி ஆகுது. அதுக்கு அடுத்த மாசம் 31ஆம் தேதி ஆகுதுன்றதுனால இது நார்மல்னு சொல்லுவீங்களா? அதான் ஆயிடுதே. அப்புறம் ஏன் அது டேட் மாறி மாறி ஆனா என்னன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? அல்லது ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு, ஏன் டேட்டுக்கு ஆக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? ஃபீல் பண்ணுவேன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இதேதான் மோஷனும்மா. இதேதான் மோஷனும். நீங்க காலை எழுந்த உடனே ஒரு half an hour to 45 minutesல அதிகம் உங்க மலக்குடலுக்கு ஒரு அலர்ட் போகும். உங்க மூளையில இருந்து அலர்ட் போகும். என்னன்னு, நான் எந்திரிச்சிட்டேன், எனக்கு தேவையான அடுத்த டே ஸ்டார்ட் ஆக போது, உணவு வரக்கூடிய நேரம் இது, எனக்கு மலக்குடலை கிளியர் பண்ணு அப்படின்ற ஒரு அலர்ட் போகும். அப்ப என்ன செய்யும் மலக்குடல்? அந்த நேரத்துக்கு உங்க மலத்தை வெளியே தள்ளி ஃப்ரீ பண்ணிடும். அடுத்த கழிவை வெளியே தள்ளுறதுக்கு மலக்குடல் ஃப்ரீயா இருக்கணும். இது காலையில நடக்கணும், மதியமோ சாயந்தரமோ இல்ல. புரியுதுங்களா? சோ தயவு செய்து இதுதான் அலர்ட்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆனா என்ன கமிட் பண்ணீங்க? நான் நார்மலா இருக்கேன். புரியுதுங்களாமா? இது இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல வலின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. இன்னும் நான் உங்களுக்கு சொல்றது புரியல, நம்ப முடியலன்னா இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் போன் இருக்குன்னா போங்க, கூகுள்ல போயிட்டு மலக்குடல், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன் அப்படின்னு அக்குபஞ்சர்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா நான் சொல்ற இந்த இடம், இங்க இருந்து இந்த இடம் ஃபுல்லா உங்களோட மலக்குடலோட சக்தி ஓட்ட பாதை காட்டுவாங்க. அம்மா சொல்ற இடம் எக்ஸாக்டா இந்த இடம். இந்த இடத்துல வலிக்குது. சோ உங்களோட மலக்குடல்ல பிரச்சனை இருக்குன்றத உங்களோட ஃப்ரோசன் ஷோல்டர்ல அதோட சக்தி ஓட்ட பாதையிலேயே காட்டும். புரியுதுங்களாமா? நாங்க வந்து உங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல வந்து கவரணும்ன்றதெல்லாம் எங்களோட கருத்து இல்ல. வாட் இஸ் வாட் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கோம். புரியுதுங்களாமா? இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட நாடி பார்க்கும் போதோ அக்யூகிராஃப் டெஸ்ட் பார்க்கும் போதோ கம்ப்ளீட்டா இதுதான் நீங்க அப்படின்னு எங்களால சொல்ல முடியும். அல்லது ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போகிறது முதல் கொண்டு எங்களால சொல்ல முடியும். சொல்றது மட்டும் இல்லம்மா, ஜஸ்ட் 3 days 20 நிமிஷத்துல அம்மாவோட கைவலி குறையும் அல்லது இல்லைன்னு சொல்வீங்க. 3 நாள்ல நல்லாவே ரெடியூஸ் ஆயிடும். கொஞ்சம் பொறுமையா எங்களுக்கு டைம் கொடுங்க, உங்க உடம்புக்கு டைம் கொடுங்க. ட்ரீட்மெண்ட்டை சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. மெடிசன்ஸ் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ சின்சியரா ட்ரீட்மெண்ட், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. 100% மாறுறத ஃபீல் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லம்மா, மோஷனும் சேர்த்து. அழைத்தமைக்கு நன்றிமா. அடுத்து வருவது தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் சிறப்பு படக்காட்சி. அக்குபஞ்சர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் 25 வருடங்களுக்கும் மேலாக உலகத்தரம் வாய்ந்த ISO 9001:2015 சான்றிதழ் பெற்ற தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையில் டாக்டர் திவ்ய பிரபா, டாக்டர் ஜனனி ஆகியோர் இணைந்து அனைத்து விதமான தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை மற்றும்
பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான அக்குபங்சர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, ஆஸ்துமா, சளி, மனக்கவலை நோய், தோல் வியாதி, அல்சர், வாய்ப்புண், நரம்பு கோளாறுகள் போன்றவற்றிற்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிறுநீரக மற்றும் இதய கோளாறுகள், தைராய்டு, மலச்சிக்கல், தலைவலி, பக்கவாதம், குழந்தையின்மை போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அறைகள் வசதியுள்ள ஒரே அக்குபங்சர் மருத்துவமனை தியான் அக்குபங்சர் மருத்துவமனை. உங்க கனவுக்கு பணம் ஒரு தடையா இருக்கலாமா? அட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. வேற இடத்துல அடகு வச்சு உங்க தங்க நகைகளை மீட்டு அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. 1,00,000க்கு மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ். அட்டிகா கோல்ட் கம்பெனி. உங்கள் கனவுகள் நனவாகட்டும். இந்த பெண்களை எல்லாம் கொலை செய்யற கொலகாரன் கிரிமினலா, சைக்கோவா எதுவுமே தெரியாது. என் கூடவே இருந்திருந்தா நான் இந்நேரம் பெரிய ஆளா இருப்பேன். உன்னை விரும்புற அளவுக்கு இந்த உலகத்துல நான் எந்த பொண்ணையும் விரும்பல, இன்னும் சந்திக்கவும் இல்லை. நான் கொலை செய்யற அளவுக்கு கோவப்படுறவன் இல்ல. ஃப்ரெண்டாவை கொலை பண்ண இடத்துல ரிச்சர்டை பார்த்துருக்காங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. மிஸ்டர் ராவ், உங்க டை எங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் நாளை பிற்பகல் 3:02 மணிக்கு. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேர நிகழ்ச்சி தொடர்கிறது. நேயர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் ஜோதிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க சேலத்துக்கு பக்கத்துல இருந்து பேசுறோம். மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தெளிவா கேளுங்கம்மா. வணக்கம்மா. சரிங்க. ஜோதி அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. டாக்டர் பேசுவாங்க. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. பிரம்மபுரம். ஹலோ, சொல்லுங்கம்மா. லைவ்ல பேசிட்டு இருக்கீங்க, சுறுசுறுப்பா பேசினா நல்லா இருக்கும். உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து கேளுங்கம்மா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் பூங்காங்கம்மா. மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தெளிவா கேளுங்கம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். நம்ம திருவாரூர். டிவி வால்யூமை மியூட் பண்ணிக்கங்கம்மா. டிவியை மியூட் பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. பையனுக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை. தொடர்ச்சியா பேசுங்கம்மா. என் பையனுக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை மேடம். என்ன வயசாச்சுமா தம்பிக்கு? வயசு வந்து 24 வயசு ஆகுது. சரிம்மா. கல்லீரல் என்ன பிரச்சனை? வந்து கால் வந்து எரிச்சல் கொடுக்குது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. கல்லீரல்ல என்ன பிரச்சனை இருக்கு? கல்லீரல் வந்து வீக்கமாகுதுன்றாங்க. வீக்கமா இருக்கு. சரிம்மா. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சீங்க? எனக்கு இப்பதான் ஒரு வருஷமா மேடம். ஒரு வருஷமா? சரி சரிம்மா, சொல்லுங்க, சொல்லிட்டு வாங்க. அது எனக்கு சொன்னது இப்பதான் சொன்னாங்க. ஆனா வந்து அந்த கால் வந்து எரியுதுன்னு சொல்லிட்டு நைட்லயும் தூங்குறது இல்ல, பகலையும் தூங்குறது இல்ல. இதுக்கு எப்படி மேடம்? நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல அந்த வீக்கம் நார்மல் ஆயிடும்மா. நான் உங்களுக்கு மத்தத ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வீக்கம் வருது அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து அவரை தம்பியை வந்து டைரக்டா நம்ம செக் பண்ணணும். ஏன் வந்திருக்கு, அவருக்கு ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்ததா, இருந்து நிறுத்தி இருக்கிறாரா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பா அவர் நேர்ல வர சொல்லுங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் இங்க திருவாரூர் மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். நீங்க ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு எந்த கேம்ப் டேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இடம்
டேட் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எது பக்கமா இருக்குமோ புக் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது கேம்ப் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்மா, நீங்க அங்க வந்து எங்களை மீட் பண்ண முடியும். த்ரூ அவுட் த வீக் நாங்க அங்க அவைலபிளா இருப்போம், மண்டே டு ஃப்ரைடே. ஸோ முன்னாடி தயவு செய்து கால் பண்ணிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம். சிரமப்பட்டு வந்துட்டு அப்புறம் எங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா சிரமமா போயிடும். கால் பண்ணிட்டு வந்துருங்க. வரும்போது தம்பியோட எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு வாங்க. நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் தெளிவா பேசுங்கம்மா. ஹலோ கேக்குதுமா, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் கவிதாங்க மேடம், கூலூர்ல இருந்து பேசுறேன். மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தெளிவா கேளுங்கம்மா. வணக்கம்மா. சரி மேம். கவிதா வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. கழுத்துல வந்து வலி மேடம், ஒரு மாசமா வலி இருந்துட்டே இருக்கு. கழுத்துலனா சைடுல வலி இருக்கா, பின்னாடி வலிக்குதா? சென்டர் முதுகுங்க மேடம் வலி இருந்துட்டே இருக்கு. கழுத்தோட நடு பகுதியில வலிக்குது? நடுப்பகுதியில வலிக்குது மேம். நடுப்பகுதி மேல கழுத்து மேம், தலைக்கு கீழே பொடனிலையும் வலிக்குது. எவ்வளவு நாளா வலிக்குதுன்னு சொல்றீங்கம்மா? அந்த ஒரு மாசமா வலிக்குது மேம். ஆல்ரெடி சிசேரியன் பண்ணிருக்கேன் எனக்கு. எப்ப சிசேரியன் பண்ணீங்க? 2 பேபி இருக்காங்க மேடம் எனக்கு. அதுதான்மா, கடைசி பாப்பாவும் சிசேரியன் தான். அந்த கடைசி பேபி எப்ப சிசேரியன் பண்ணீங்க? ஆமா மேம், சிசேரியன் தான். அதுக்கு 1 இயர்ஸ் ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிருக்கு. ஆயிடுச்சு மேம். இவ்வளவு நாள் வலி இல்ல. இப்போ வந்துட்டு மேம் கழுத்து வந்து நிமிடவே முடியல, தலை அப்படி கீழே குமிஞ்சு நிமிடவே முடியல மேடம். அம்மா, உங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குமா? இதுதான்மா உங்க கழுத்து வலிக்கு காரணம். இதுதான் உங்களுக்கு சிசேரியன் ஆனதுக்கும் காரணம். புரியுதுங்களா? நார்மல் டெலிவரி ஒருத்தருக்கு ஆகல, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா தான் சிசேரியனுக்கு போவீங்க. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலே அங்க கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்றத ஆப்வியஸா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தைய வளர்த்துறதோ, அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுத்து டெவலப் பண்றதோ, அல்லது ஆஃப்டர் அதாவது நம்ம டெலிவரி டியூரிங் டெலிவரியை வந்து ஈஸியா நார்மல் டெலிவரி பண்றதோ, இது எல்லாத்துக்குமே ஒரு அந்த பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பை தான் பொறுப்புன்னு சொல்றது. ஸோ அது வந்து சக்தி நல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பப்பாளி சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, பைனாப்பிள் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. நல்ல ஸ்ட்ராங்கான யூட்ரஸ். வீக்கா இருக்கிற யூட்ரஸ் சாதாரணமா ஒண்ணுமே இல்லாம எரைஞ்சு நடந்தா கூட அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன்மா. இப்போ உங்களுக்கு 2 ரீசன் இருக்கு. முதல் விஷயம், நீங்க சிசேரியன் பண்ணதுனால ஏற்படக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட், நீங்க கழுத்து வலியா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. செகண்டரி, இந்த சிசேரியன் நடந்ததுக்கே உங்க கர்ப்பப்பை காரணம்னு சொன்னேன். இப்பவும் உங்க கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு. லைன்ல இருக்கீங்களாமா? சொல்லுங்க. அதுதான்மா சொல்றேன், கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, மென்சஸ்ல வலிக்குது. அடுத்தது நீங்க அதை சரி பண்ணாம விட்டு உங்க கழுத்து வலி. நீங்க ஒண்ணும் இல்லம்மா, சிம்பிளா பக்கத்துல யாராவது அக்குபஞ்சரிஸ்ட் இருந்தா ஒரு 20 மினிட்ஸ் வீக்லி ட்வைஸோ த்ரைஸோ நல்ல அக்குபஞ்சரிஸ்டா இருக்கணும். புரியுதுங்களா? ரொம்ப வருஷமா அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கணும். அவங்க கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா இத ஃபியூ டேஸ்ல உங்களுக்கு கழுத்து வலி சரியாயிடும். புரியுதுங்களா? ஆனா அது விஷயம் இல்ல. கழுத்து வலி சரியா போனா மட்டும் சரியானதா அர்த்தம் கிடையாது. கர்ப்பப்பை சரியாகிறதுக்கு குறைஞ்சபட்சம், நல்லா கவனிங்க, குறைஞ்சபட்சம் 3 மாசத்துல இருந்து 6 மாசம் டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? எங்களுக்கு கொடுக்குற டைம் இல்ல, உங்க கர்ப்பப்பை சரியாகிறதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய டைம். மாசம் தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ 6 மென்சஸ் சைக்கிள் ஆவது நீங்க அக்குபஞ்சருக்குள்ள கரெக்டா ஃபாலோப்ல இருந்தா மட்டுமே உங்க கர்ப்பப்பை நார்மல் ஆகும். புரியுதுங்களா? அதை நீங்க டைம் கொடுத்து செய்யுங்க. கண்டிப்பா கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு மாசத்துல சொல்லுங்க. நன்றிம்மா. அழைத்தமைக்கு நன்றிம்மா. உங்களுடைய தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையுடைய சிறப்பு அம்சங்கள் பத்தி சொல்லுங்க. நம்ம தியான அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா அக்குபஞ்சருக்குன்னு பிரத்யேகமா அட்மிஷன் ஹாஸ்பிட்டலுங்க. கோவையில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 23 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஹாஸ்பிட்டல் இங்கே விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எங்கிருந்து வேணாலும் இங்கே வந்து ரூமை ப்ரீ புக் பண்ணிட்டு அட்மிஷனில் இருந்து, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா,
10 days அல்லது 21 days அட்மிஷன்ல இருந்து நீங்க சிகிச்சை எடுத்துக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி 10 days அல்லது 21 days இனிஷியல் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்க. 3 நாள் நல்ல கவனிங்க, வித்தின் 3 days எவ்வளோ சிவியர் கண்டிஷன்ல நீங்க வந்தாலும் ட்ரீட்மெண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு டாக்டர், அது என்னால உணர முடியுது, சர்டன் இந்தந்த விஷயங்கள்ல எனக்கு சேஞ்சஸ் தெரியுது, பாசிட்டிவா நான் மாறிட்டு இருக்கேன் அப்படிங்கறத வெறும் 3 நாள்ல மருந்து இல்லாம வெறும் அக்குபஞ்சர் நீடில்ஸ் வச்சு உங்களை நாங்க ட்ரீட் பண்ணி டெஃபினட்டா நாங்க எங்களால அதை உங்களுக்கு காட்ட முடியும் வித்தின் 3 days. தயவு செய்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை சரியா எடுத்து சின்சியரா வந்து சரி பண்ணிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தெளிவா கேளுங்கம்மா. வணக்கம் துர்கா. மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. I'm Duska, 21 ஏஜ் ஆகுது மேம். ஓகேம்மா. பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா ஆயிட்டு இருக்கு மேம். சரிம்மா. ஹலோ, கேக்குறேம்மா, சொல்லுங்க. பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கு மேம். எவ்வளவு நாளா அப்படி இருக்குமா? ஹலோ, நல்லா கேக்குதும்மா. உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? கேக்குது மேம். சொல்லுங்க, எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்தே அதே மாதிரி தான் மேம் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை மென்சஸ் ஆகுறீங்க? சம்டைம்ஸ் 3 months கண்டினியூவா ஆகுது, அப்புறம் 4 months 5 months அப்புறம் ஆகுது. ஹாஸ்பிட்டல்லயும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஒரு 3 monthsக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணி திரும்ப 3 months வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப வரல. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதுல வந்துட்டு நீர் கட்டி இருக்கு அப்படின்னாங்க. அது வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்துட்டு போன மந்த் 2 டைம் குளிச்சுட்டேன் மேம். பீரியட்ஸ் வந்துடுச்சு. 7ஆம் தேதி ஒண்ணு குளிச்சேன், அதுக்கப்புறம் 17ஆம் தேதி வந்துச்சு. இப்போ நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க மேரிடுங்களாமா அன்மேரிடுங்களா? இல்ல, அன்மேரிடு மேம். நீங்க இப்போ இத சரி பண்ணிக்கலன்னா உங்களோட ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்து சிரமமா இருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா. அதாவது கல்யாணம் ஆன உடனே என்ன எதிர்பார்ப்போம்? குழந்தை பேரை எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? இட்ஸ் வெரி காமன். ஸோ அந்த ஒரு பிரச்சனை, அதாவது தள்ளி போற மாதிரி இருக்கு, டிலே ஆகுது, இஷ்யூஸ் இல்ல, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கீங்க அப்படிங்கறது இப்பவே உங்களுக்கு உங்க யூட்ரஸ் சொல்லிட்டு இருக்கு. புரியுதுங்களாமா? சோ தயவு செய்து ட்ரீட்மெண்ட், இட்ஸ் அன் இண்டிகேஷன்மா. உங்களுக்கு ஏதோ உங்களோட யூட்ரஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கிறது, நீங்க ஸ்கேன் எடுத்தீங்க, உங்களுக்கு நீர் கட்டி இருக்குன்ற கான்செப்டே இல்ல. அந்த நீர் கட்டி டெவலப் ஆகிறதுக்கே உங்க யூட்ரஸ் தான் காரணம். அம்மா, நல்ல ஆர்கன். இப்போ உங்க யூட்ரஸ் வந்து நல்லா இருக்கு, கிளீனா இருக்கு, மந்த்லி ஒன்ஸ் மென்சஸ் ஆகுது, கிளீனா இருக்கு, 4 to 5 days ஆகுது, ஃப்ளோ நார்மலா இருக்கு, வலி இல்ல, எந்த சிரமமும் இல்ல. இன்னைக்கு டேட்டை பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு நாளைக்கு எனக்கு மென்சஸ் சைக்கிள், இப்படி நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஹெல்த்தியான ஹியூமன் பீயிங்னு அர்த்தம், ஹெல்த்தியான ஃபீமேல்னு அர்த்தம். மென்சஸ் ஆகும்போது பெயின் இருக்கு மேம். நான் அடுத்தது அதுதான் சொல்ல வரேன். வலிக்க கூடாது. வலிக்குதுன்னா உங்க யூட்ரஸ் வந்து சிரமப்படுதுன்னு அர்த்தம். நீங்க இப்படி எடுத்துக்கோங்க நான் சொல்றத தயவு செய்து. வலிக்குதுன்னா யூட்ரஸ் சிரமத்துல இருக்குன்னு அர்த்தம், சிரமப்படுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வலிச்சுதான் மென்சஸ் ஆகணும்னு என்னமா கான்செப்ட் இருக்கு? கண்டிப்பா இல்லைங்க. அப்ப வலிக்கும் போது தன்னோட வேலையை இயல்பா செய்ய முடியாம கஷ்டப்பட்டு தானே அது செய்யுதுன்னு உங்களுக்கு வலியா சொல்லுது. சோ அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்பவே அதை ட்ரீட் பண்ணணும். சரி, அதை விட்டுட்டோம், வலி சரியா போயிடும், அப்புறம் சரியாயிடும், ஒரு மாசமும் சரியாயிடும்னு நீங்க நெக்லெக்ட் பண்றீங்க. இப்ப அது என்ன பண்ணிட்டு இருக்கு? மந்த்ஸ் டுகெதர் அம்னோரியான்ற ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வந்துருச்சு. இப்பவும் நம்ம அதை ட்ரீட் பண்ணலன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சோ இப்பவே நீங்க எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்கம்மா? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மேம். நீங்க என்ன செய்யலாம்னா, திருச்சி நம்மளோட கேம்ப் இருக்கு இல்லையா, தாராளமா நீங்க திருச்சிக்கு வரலாம். நம்மளோட 24 and 25 கேம்ப் இருக்கு. நீங்க உங்களோட அம்மாவையோ பேரண்ட்ஸையோ கூட்டிட்டு வாங்க. ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எடுத்துட்டு வாங்க.
என்ன செய்யணும்ன்றது அந்த 2 days கேம்ப்ல உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். தயவு செய்து சின்சியரா ட்ரீட்மெண்ட் எடுங்க. இப்பதான் முதல்ல உங்களுக்கு முன்னாடி இருந்த காலருக்கு பதில் சொன்னேன். 3 months to 6 months ஆகுது ப்ராப்பரா நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும். இருந்தா மட்டுமே உங்களோட யூட்ரஸ் வந்து பழைய கண்டிஷன், அதாவது நார்மல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஈக்குவலா நம்ம யூட்ரஸ் வேலை செய்யும். புரியுதுங்களா? அதை பத்தி லைஃப் லாங் பயப்பட வேண்டியதே இல்லைம்மா. டில் மெனோபாஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? இல்லைன்னா ஒரு டேப்லெட் போட்டோம், மென்சஸ் ஆச்சு, அந்த டேப்லெட்டை நிறுத்தணும், மறுபடியும் மென்சஸ் பழையபடி ஆயிடுச்சு. இது வேண்டாம் இல்லைங்களா நமக்கு? அது பாட்டுக்கு மோஷன் போறது, யூரின் போறது, ஸ்வெட் ஆகிறது மாதிரி அதுவும் தானா இன்வேரியபிளா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் மாசம் மாசம். ஸோ அது உங்களுக்கு டென்ஷன்ஸ் வேண்டாம். அது சம்பந்தமானா இந்த 3 months 6 months அக்குபஞ்சர்க்குள்ள இருந்தா மட்டுமே லைஃப் லாங் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு வருவீங்க. இல்லைன்னா இதுதான் தேவையில்லாத டென்ஷன்ஸா இருக்கும். புரியுதுங்களாம்மா? நன்றிம்மா. அழைத்தமைக்கு நன்றிம்மா. இப்போ வந்து உங்களுடைய மருத்துவமனை பத்தி சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நோயாளிகள் அப்படி இல்லைன்னா நேரிலே தொடர்பு கொண்ட நோயாளிகள் உங்ககிட்ட வந்து மருத்துவம் எடுத்துக்கணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் வந்து 4 நம்பர் கொடுத்துருக்கோங்க. சென்னை நம்பர் வந்து சென்னையில் நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண விரும்புறீங்க, கம்மிங் செப்டம்பர் 7th நம்மளோட இனாகிரேஷனுக்கும் 7th மட்டும் இல்லைங்க, ஒரே நாளில் சண்டேவும் வி ஆர் ஓப்பன் தேர். 7th and 8th 2 நாளும் நீங்க எங்களை அங்கே மீட் பண்ணலாம். ஸோ அந்த 2 நாள்ல நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்க விரும்புறீங்கன்னா 957 ஒரு நம்பர் முடியும் பாருங்க, 8202254957 அந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா சென்னையில அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. மற்ற 3 நம்பர்ஸும் கோயம்புத்தூர்ல ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாமே நீங்க எந்த கேம்புக்கு வேணுமோ அந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், அந்தந்த இடங்களுக்கான டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. நீங்க நம்ம இன்னைக்கு லைவ்ல நீங்க ட்ரை பண்ணீங்க, லைன் கிடைக்கல, அல்லது நீங்க டைரக்டா எங்க கிட்ட பேச விரும்புறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த 4 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர்ல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா, தட் இஸ் நாளை காலை 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா தாராளமா எங்க கிட்ட டைரக்டா பேச முடியும். ஒரு கிளாரிஃபிகேஷன், அக்குபஞ்சர் பத்தின கிளாரிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். உங்களோட யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க மேம். யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். சேனல்ல நிறைய வீடியோ செக்ஷன்ல மக்கள் தொலைக்காட்சியில டெலிகாஸ்ட் ஆன நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஷார்ட்ஸ்ல தினசரி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். டெஃபினட்டா வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு நாங்க சொல்ற சிரமங்கள் நீங்க யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஜஸ்ட் ஸ்ப்ரெட் அக்குபஞ்சர் விச் இஸ் ஆக்சுவலி no side effects, no harmful medicines, no operations, simple and the best treatment. So இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்க. நம்மளுக்குள்ள நிறைய பேருக்கே தெரியாம இருக்கு, நிறைய பேர் தப்பாவும் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னென்ன அக்குபஞ்சர் ஊசி குத்துனா நரம்பு தளர்ச்சி வரும், பிளட் வந்தா பிரச்சனை வரும், இதெல்லாம் எந்த கான்செப்டுக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் டெஃபினட்டா வராதுங்க. ஸோ நீங்க தாராளமா பயப்படாம ட்ரீட்மெண்ட் எடுங்க. ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு சிட்டிங்கும், அதாவது அக்குபஞ்சர் சிட்டிங், ஒவ்வொரு சிட்டிங் எடுக்கும் போதும் உங்க உடல்நிலை மேம்படும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் குறித்து சிறப்பா தெளிவா விளக்கம் அளித்ததற்கு நன்றி. நன்றிமா. இத்துடன் மருத்துவ நேர நிகழ்ச்சி முடிவடைகிறது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா. நன்றி, வணக்கம். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் அவதி. விவசாய பயன்பாட்டில் இல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுத்து அறிக்கை தர மாவட்ட நிர்வாகத்திற்கு தமிழக அரசு ஆணை. கர்நாடகாவில் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. ஆளுநருக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்துவேன் என உறுதி. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். தாம்பரம் குரோம்பேட்டை பகுதியில் பெய்த திடீர் மழை காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஊர்தி ஓட்டிகள் அவதி. அரக்கோணம் அருகே நடுவன் தொழில் பாதுகாப்பு படையினரின் 49வது பயிற்சி நிறைவு விழா. சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருது வழங்கி
ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி தூய பரலோக அன்னை ஆலய தேர் திருவிழா. கும்பிடு சரணம் போட்டு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வரும் நிலையில் கும்பகோணத்தில் விற்பனை செய்வதற்காக பிள்ளையார் சிலைகளுக்கு வண்ணம் பூசும் பணி தீவிரம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அகில இந்திய அளவிலான ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் ஊர்திகள் கண்காட்சி தொடக்கம். பன்ருட்டி அருகே மேலிருப்பு கிராமத்தில் கோவில் திருவிழா நடத்த இரு தரப்பினரிடையே போட்டி நிலவுவதால் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிப்பு. RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனையின் நமது சித்த மருத்துவம். RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வகையான நோய்களுக்கும் முழுமையான சித்தா ஆயுர்வேதா வர்ம சிகிச்சைகள் மூலம் இயற்கை மூலிகைகளை கொண்டு முறைப்படி இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பல மாநிலங்களில் இருந்தும் பல வெளிநாடுகளில் இருந்தும் பிரபலமானவர்கள் முதல் சாதாரணமானவர்கள் வரை அனைவரும் நேரில் வந்து சிறப்பு வாய்ந்த மூலிகை சிகிச்சையை பெற்று குணமாகி வருகின்றனர். சித்த மருத்துவத்தின் மகத்துவத்தை நம்புங்கள். சித்த மருத்துவம் நோயில்லா வாழ்வுக்கும் உங்களுக்கும் வழிகாட்டும். வந்த நோய்களை விரட்டியடிக்கும், நோய்கள் வராமல் தடுக்கும். நோயற்ற வாழ்வு வாழுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்கள். சித்தர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எங்களது RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனையின் நமது சித்த மருத்துவம் மருத்துவ நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவமனைக்கு இந்த மாதிரியான சக்கர வியாதியால் பாதிக்கப்பட்டு தோள்பட்டை வழியில நிறைய பேர் அவதியுற்றுட்டு வந்து நம்ம கிட்ட மருத்துவமனையில சிகிச்சை பெற்று நல்ல குணமாயி போயிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்தது, கை கால் வலிலாம் இருந்தது, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், கழுத்து பத்தி, அப்புறமா ஷோல்டர்லாம் பெயின் இருந்தது. எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுல எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஃபுட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்களோ அதே ஃபாலோ பண்றேன். இப்போ எனக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிருக்குது. வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா 6 kg வந்து நான் இப்போ ரெடியூஸ் ஆகியிருக்கேன். எனக்கு நல்ல பாடி பெயின் எல்லாமே போயிருக்குது. இப்போ பின்னையும் சப்ளிமெண்ட்டுக்காக வந்தேன் நான். இப்போ பாடி பெயின்லாம் ரிலீஃப் பண்ணி விட்டாங்க எனக்கு. இங்கே வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேறு அலோபதியில் போனதில் எனக்கு மெடிசன் தான் கொடுத்தாங்க, எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லாமல் இருந்தது பாடிக்கு. பட் இருந்தாலும் இங்கே வந்த பிறகு எனக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய இருக்குது பாடியில். என்னால் இப்போ நல்லா நடக்க முடியுது, நிற்கவும் முடியுது. குக்கிங் பண்ணுறச்ச எனக்கு வந்து கால் பெயின் வந்துடும். இப்போ அதெல்லாம் கிடையாது. டயர்ட்னஸ் நல்லா ரிலீஃப் கிடைச்சிருக்குது. நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட பேர் சாந்தி. நான் திண்டிவனத்துலேருந்து வரேன். ஒரு கடந்த 10 வருஷமாக எனக்கு சுகர் வந்து வாட்டி எடுத்துருச்சு. ஆனந்த் பிரபா மேடம், டாக்டர் மேடம் வந்து டிவியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசமா நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். 450 சுகர் இருந்துச்சு. 3 மாத காலமாக இப்போ வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பிறகு 160ல் நிற்குது எனக்கு சுகர். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்மி ஆயிடுச்சு. நான் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறேன் இந்த மருந்துனால, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால, டாக்டர் ஆனந்த் பிரபாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால. என் பேர் நாராயணமூர்த்தி. சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து வரேன். கடந்த மே மாதம் 6ஆம் தேதி வேலூர் ஒரு வேலை விஷயமா வேலூருக்கு போயிருந்தேன். வேலூர் போது டவுன் பஸ்ஸில் ஏற்றி இறங்கும் போது எனக்கு முன்னால் 2 பேர் இறங்கினான்னு சொல்லிட்டு நான் பஸ் விட்டு நானும் இறங்கினேன். ஒரு கால் படிக்கட்டில் இருக்கும்போது ஒரு கால் கீழே வரும்போது பஸ் மூவ் பண்ணிட்டான். கீழ் பக்கம் விழுந்த உடனே இடுப்பு பக்கம் ஜாயிண்ட்லையும் முதுகுலையும் அடிபட்டது. அப்போ அந்த வலி எனக்கு அப்போ தெரியல. விழுந்த உடனே ஒரு ஆட்டோக்காரங்க கூட்டி வெளியே வச்சுட்டு அப்புறமா சென்னைக்கு வர்றதுக்காக இறங்கினா போங்க. அப்புறம் பார்த்தா அடிபட்டதுன்னு சொல்ல ஆட்டோக்காரை தூக்கிட்டு என்ன எங்கே போனோன்னா மெட்ராஸ் போகணும்னா இந்த பெயின் அப்போ எனக்கு அப்போதே தெரியல. உடனே வேலூர் பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மெட்ராஸ் பஸ் ஏற்றி வந்துட்டேன். நான் மெட்ராஸ்லேருந்து பஸ்ஸில் ஒரு சமாளிச்சுட்டு வந்துட்டேன். வந்தோடனே இங்கே ஆர்த்தோ டாக்டர் வண்ணாரப்பேட்டில் இருக்கா, அவர்கிட்ட வந்தேன் நான். அவங்களும் வந்து பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், பார்க்கணும் அப்படின்னாரு. சரி, உடனே எக்ஸ்ரே எடுத்தோன்னா அது கிளியராக தெரியல எனக்கு. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாரு.
ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 1 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க மெடிசன் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அது பண்ணால் அந்த நேரத்தில் பெயின் கில்லர் மாதிரி தான் தெரிஞ்சு கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. அதை கூட 1 வாரம் கழிச்சு ஒரு 10 நாளைக்கு கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் 10 நாள் கழிச்சு போகிறதுனா அன்னைக்கு போன